ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் நேற்று வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி. திருவிழா முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கோவிலேருந்து நகைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயங்க. திருட்டு வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் எதுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியலை. நிறைய ஊரில் நடந்திருக்கான். கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு கோவிலில் சொன்னாங்க, கொஞ்சம் ஆட்கள் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நியூஸில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோவிலில் திருட்டு போயிடுச்சு நகைகள், சாமியோட நகைகள். அதே மாதிரி எங்கள் ஊர் கோவிலில் நேற்று காலையில் மாமனார் வந்து கோவில் திறந்து கோவிலுக்குள்ளே போகும்போது பூட்டு வந்து கட் பண்ணி, அதாவது பூட்டு கட் பண்ணி, சாமி வந்து எங்கிட்ட தான் இருக்குது, பூட்டு வந்து அந்த இது வந்து கட் பண்ணியிருக்காங்க. கோவில் திறந்த உடனே வந்து அம்மன் சாமியோட நகைகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய குடங்கள் பித்தளையில் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும், விளக்கு பெருசு, அதுக்கப்புறம் சாமியோட நகைகள்னால் தாலி வந்து போட்டிருப்பாங்க சாமி, வெள்ளியில் வந்து பெரிய பெரிய அந்த தாலியோட டாலர் வந்து நிறைய இருக்கும். நான் கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சுத்தம் பண்ணுறதுக்கு அப்பா வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து சாமியோட தாலியை வந்து சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து சாமியோட மகுடம், அதாவது மகுடம் வந்து கோவிலில் 2 மகுடம் இருக்குது. எல்லாம் வந்து கோவிலில் சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுப்பாங்க. வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறின அப்புறமா ஒருத்தவங்க வந்து ஒரு மகுடம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க வெள்ளியில். ரீசெண்ட் டைமில் கூட நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ஃபோட்டோவை, அம்மன் ஃபோட்டோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பெரிய மகுடம் ஒன்று, அது ப்ளஸ் வந்து ஏற்கனவே ஒரு மகுடம். எல்லாம் வேண்டுதல் வச்சுக்கிறவங்க சாமி கோவிலுக்கு இது வாங்கி தரோம் அது வாங்கி தரோம்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்த பொருட்கள் ப்ளஸ் கோவிலில் வர காசு, அதாவது கோவிலோட மரங்கள் வேறு ஏதாவது விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு, இல்லை மரத்தில் வர பொருட்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணாங்கன்னா அந்த காசை வச்சு கோவிலுக்கு பொருட்கள்லாம் வாங்குவாங்க, கோவில் வேலையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் எங்கள் மாமனார் தான் பார்த்துப்பாங்க. நேற்று காலையில் கோவில் திறந்து உள்ளுக்குள்ளே வரும்போது அப்படியே மாமனார் வந்து ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லோரும் எங்கே இருக்கீங்க ஓடி வாங்கன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் அப்படியே கீழே வச்சுட்டு, எப்போவுமே காலையில் அப்பா கோவிலுக்கு போகும்போது பேக் கொண்டு வருவாங்க, நான் சொல்லியிருப்பேன். சாமி பொருட்கள், அதாவது பூஜை பண்ணுற பொருட்கள், குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் சந்தனம், சாமி குளிக்க வைக்கிற எண்ணெய், சுவாடு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அந்த பையில் இருக்கும். ப்ளஸ் வந்து கற்பூரம், நெய், ஊதுவத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கும். அது வந்து கொண்டு வந்து வச்சோடனே கோயிலுக்கு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து அந்த டைம் காலையில் எல்லாருமே வெளியில் வந்து நடந்துட்டு இருப்பாங்க. ஓடி வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி சாமி பொருட்கள்லாம் காணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்து உள்ளே யாரும் போகக்கூடாது, வெளியே நில்லுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ்லாம் வரத்துக்கு 10 மணி போல் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. பலங்கா ஸ்டேஷன் தான். அங்கேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு நாயோடு வந்திருக்காங்க. அதாவது அந்த நாய் மொக்க பிடிக்கிற நாய் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வந்து ஓட விட்டுருக்காங்க. கோவில் சுற்றி ஓட விட்டால், ஆக்சுவலாக இந்த விஷயம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. சொன்னால் ஒரு சிலர் தப்பாக எடுத்துப்பீங்களா இல்லை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலை. நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதனால் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு இதுவாக சொல்கிறேன். ஊரில் வந்து இன்னொரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் வந்து சில மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி ஊருக்குள்ளே வருவாங்க. ஆனால் வந்து யார்கிட்டையும் பேச்சுன்றது, அதாவது தொடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஒரு குரூப் மக்கள்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து இன்னொரு எங்கள் ஊர் தான், அவங்களுக்குமே ஊரில் வந்து ஒரு தனியான ஏரியாவில் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் ப்ளஸ் ஊருக்குள்ளேயே இன்னொரு ஏரியா இருக்குது, அங்கேயும் இருப்பாங்க. அவங்க குடும்பங்கள் வந்து அங்கே வாழ்வாங்க. அவங்களோட இடத்துக்கு வந்து அந்த நாய் வந்து வேகமாக ஓடி போயிருக்கு. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், நான் கூட நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ரொம்ப தூரமாக கோவிலுக்கு ஒரு நாள் போயிருப்பேன், லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து நிலத்துக்குள்ளே சாமி இருக்காங்கன்னு சொல்லி. அங்கே போகிற வழியில் பாதி வழியில் அவங்க வீடெல்லாம் இருக்கும். அந்த இடத்தாண்ட ஓடி போய் ஒரே இடத்துல நாய் வந்து சுற்றுது. இங்கே அப்படியே வந்து சுற்றி வந்துச்சோம். சுற்றி வந்தோடனே எல்லோரும் வந்து போலீஸ் வந்து என்ன சொன்னாங்களாம், நீங்கள் வந்து உங்கள் ஊர் மக்கள், அதாவது கேஸ்ட் வைஸ் சொல்லணுன்னா அவங்க வேறு நம்ம வேறு, அந்த மாதிரி ஒரு 5-6 கேஸ்ட் வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க. ஒரு கேஸ்ட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கேஸ்ட் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க ஊருக்கு வந்த உடனே போலீஸ் மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லேடி போலீஸ் தான், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஊர், நீங்கள் உங்கள் மக்கள், நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கோயில் நகை கொடுத்துருங்க, அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும், நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே அப்படின்றதுனால நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது, பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பெரியவங்கெல்லாம் சேர்ந்து சரி ஒன்றா சேர்ந்து பேசுகிறோம், ஒரு வேளை அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அனுப்பிட்டாங்க.
ஆக்சுவலாக 3 கோவிலில் திருட்டு போயிருக்கு. 3 இடத்துல இருந்து போலீஸுக்கு கால் போயிருக்கு. போலீஸ் வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது அங்கே வந்து சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட வந்து மிரட்டி சொல்லிட்டாங்க. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்க, அப்புறம் பிரச்சனை பெருசாச்சுன்னா ஊர் மக்கள்னு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டியிருக்காங்க. சாமி நகைகளை இப்படி தைரியமாக நீங்கள் திருடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து இன்னொரு இடத்துல திருட்டு போன இடத்துல நாய் வந்து கொண்டுட்டு போகும்போது அந்த இடம் வந்து ஒரு ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர் வந்து பக்கத்தில் தான் எண்டாமாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறைய கோவிலாண்ட நாய் கூட்டிகிட்டு போன உடனே அந்த இடத்துல கோவிலில் வந்து அந்த நாய் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் மோப்பம் பிடிச்சி டைரெக்டாக வந்து எங்கள் ஊர் கோவிலுக்கு அங்கேருந்து அந்த நாய் ஓடி வந்திருக்கு. அதாவது அங்கேருந்து ஓடியே வந்து அந்த நாய் வந்திருக்கு. பின்னாடியே வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஊர் மக்களுமே வந்து பின்னாடியே வந்திருக்காங்க. நேராக வந்து எங்கள் ஊர் கோவிலாண்ட மறுபடியும் ஒரு சுற்றிட்டு கோவிலாண்டிருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போயிருக்கு. சேம் டு சேம் நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போச்சோம் அங்கேயே போயிருக்கு. அவ்வளோதான். மக்கள் விடுவாங்களா? அந்த ஊர் மக்கள், நம்ம ஊர் மக்கள் தான் விட்டுருவாங்க. அந்த ஊர் மக்கள் எப்படி விடுவாங்க? சரியான காசண்டை நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க, ஒழுங்காக கொடுங்க, போலீஸ் பிடிச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கும் வேறு வழி இல்லை. போலீஸ் வந்து இந்த இடத்துல யார் வீடு இருக்குது அவங்க வீடெலாம் சோதனை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இன்னொரு கேஸ் இருக்குது. அதை சொன்னால் ரொம்ப லென்த்தாக போயிடும். அது என்ன கேஸ்ன்னு நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக போலீஸ் வந்தது ஒரு கேஸுக்கு, பிடிச்சிட்டு போனேன் இன்னொரு கேஸு. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கொஞ்சம் பேசிவிட்டு அந்த வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அங்கே வந்த உடனே அந்த இடத்துல நாய் சுற்றி இந்த இடத்துல அந்த ஊர் ஃபுல்லாக வந்து சோதனை போடும்போது சரியான ஒரு விஷயம் வந்து அங்கே மாட்டுச்சு. ஆனால் நான் அது என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நகை காணாமல் போனதில் சாமியோட நகைகளை எப்படி அவங்க மனசு வந்து திருடுறாங்கன்னு தெரியல. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயுமே பொதுவாகவே கடவுள்னாலே சக்தி வாய்ந்தவங்க தான். ருத்ராணி அம்மாக்கிட்ட எவ்வளோ பேர் எவ்வளோ வேண்டுதல் வச்சு எல்லாம் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து வேண்டுதலெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கோவிலில் நகை எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக அம்மன் வந்து காட்டி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, ஏன் அவங்கள தடுக்கலை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு தோணுது. ஒருவேளை கடவுள் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட மனசில் வேறு ஏதாவது கடவுள் வந்து வேறு ஏதாவது நினைக்கிறாங்களோ? அவங்கள இப்படி மாட்டு விடக்கூடாது, வேறு ஏதாவது சில விஷயங்களையும் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. இதில் இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி விஷயம். அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து நேற்று எங்கள் மாமனாரோட மனநிலைமை என்னென்னா, அவர் காலையிலேருந்து இந்த சோதனை எல்லாம் முடிகிற வரைக்கும் கோவில் வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால எப்போவுமே எங்கள் மாமனார் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுவாங்க. 10 மணிக்கு கிட்டத்தட்ட வரைக்கும் பூஜை வேலை பார்ப்பாங்க. சிவபெருமான் கோவிலையும் சரி, அம்மன் கோவிலையும் சரி. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா வருவாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து அப்பா பூஜை பண்ணல அப்படின்றதுனால சரியான வந்து அப்பா வந்து அழுது ஹஸ்பண்ட் வந்து பார்த்ததே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து நேற்று வீட்டுக்கு வந்த அப்புறமா நைட்டு லேட்டாக தான் வந்தார். வந்த அப்புறமா சொன்னார், அப்பா வந்து ஒரே கோவிலாண்ட உட்காந்துட்டு அந்த மாதிரி அம்மனுக்கு இன்னும் பூஜை பண்ணல நிறைய திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு கிரகணம் பிடிச்சா பூஜை பண்ணலை அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினால பூஜை பண்ணலனாலும் ஓகே, அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி நகை திருட்டு போயிடுச்சுனால நமக்கு மனசு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுத்தே இருந்தாங்களாம். ஹஸ்பண்ட் வந்து சொல்லி புரிய வச்சு, நீங்கள் சரி போய் சாப்பிடுங்க, அப்பா சாப்பிட போகிறாங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கோவிலில் நகை கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க, எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊரில் இருக்கவங்க சொன்னாலும் போலீஸில் சொன்னாலுமே வந்து அப்பா வந்து இல்லை சாப்பிட மாட்டேன், கோவிலில் பூஜை பண்ண அப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியான டைமில் தான் வந்து இதுக்கு மேலே நாங்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்ன அப்புறமா தான் அப்பா வந்து சாமி குளிக்க வச்சு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறமா சாப்பிட்டாங்களாம். சாப்பிடும்போது கூட அவங்களால முடியலை, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எப்படி நம்ம சொல்கிறது, ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாமியோட நகையெல்லாம் யார் எடுத்துகிட்டு போனாங்க, ஆக்சுவலாக கோவில் உள்ளே வரக்கூடாது, யார் வந்தான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வந்து அப்பா மைண்டில் ஓடுது. அவங்க வந்து ரொம்ப ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை திருட்டு விஷயம் இல்லை, இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் நான் பெரிய விஷயம்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியலை. நான் ஏதாவது சொல்ல போய் அப்புறம் யாராச்சும் தப்பாக எடுத்துட்டிங்கன்னா அதனால் வந்து நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன விஷயம்னு சொல்லி. கண்டிப்பாக நான் என்ன விஷயம் அப்புறம் போலீஸ் என்ன பண்ணி பிடிச்சாங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.